ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மீல் மேக்கர் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் பாதி அளவு தண்ணி எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் கல் உப்பு சேர்த்து கொதிக்க விடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதில் சின்ன மீல் மேக்கர் 200 கிராம் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் ஓப்பனாக இருக்கிற மாதிரி மூடி அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் வேகட்டும், ஒரு 10 நிமிஷம் போல் வேகட்டும். இப்போ நல்லா வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை பச்சை தண்ணியில் அரிச்சு போட்டு வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து புளிஞ்சு வச்சிடலாம். இப்போ அதே கடாயை கழுவிட்டு ஸ்டவ்வில் ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் 2 குழிக்கரண்டி கடலெண்ணெய், 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கறிவேப்பிலை, சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் இது சேர்த்துட்டு கொஞ்சம் அப்படியே வதக்கிட்டு இதில் நம்ம புளிஞ்சி வச்சுருக்கிற மீல் மேக்கரை சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது நல்லா கிளறின பிறகு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்து கிளறிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து இறக்கிடலாம். இது தயிர் சாதம், லெமன் சாதம், இந்த மாதிரி எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் சூப்பராக இருக்கும்.